ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெளியே போகலான்னு பிளான் பண்ணாமல் கிளம்பிட்டோம். எங்கே போகலான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஎம் போகலான்னு ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ பசங்களும் என்ன போலையே, நம்மளும் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி எம்ஜிஎம் போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு ப்ரிப்பேர்டாக நாங்கள் வரலை. சரி போகலான்னு சொல்லிட்டு சடனாக தான் கிளம்பிட்டோம். பசங்களும் பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த ராட்டம்லாம் வெளியிருந்து பார்க்கும்போதே பெருசாக தெரிகிறத பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் பசங்க கொஞ்சம் பயந்தாங்க. நிறைய கூட்டம், நிறைய க்ரௌட். நாங்கள் சாட்டர்டே போனதுனால க்ரௌடு நிறைய இருந்துச்சு. ஒரு 100 பேர் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறதுலையும் க்யூ நிற்கிறாங்க. கரண்ட்டில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களும் க்யூவில் நிற்கிறாங்க. மேக்ஸிமம் 100 மெம்பர்ஸ்க்கு மேலே க்யூவில் நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வெளியிலையும் கூட்டம் வழிஞ்சு நின்று இருந்தாங்க. நம்ம முகிலன் கூட்டத்தை பார்த்தாவே கொஞ்சம் ரொம்ப பயந்துருவான். அவன் நார்மலாகவே இல்லை. ரொம்ப கூட்டத்தை பார்த்தோன்னே அவன் என்ன ஃபீல் பண்ணான்னு தெரியல, ரொம்ப சேடாகவே இருந்தான். எப்போவுமே எனச்சா இருக்கிற பையன் ரொம்ப சேடாகவே இருந்தான். சதுரியா மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய மியூசிக்லாம் டிஜேலாம் போட்டு பாட்டெல்லாம் இருந்துச்சு. சதுரியா மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஆடட்டும் 2 பேரும் ஆட வச்சா முகிலன் ஒன்றும் இங்கே அங்கே திரும்பி பார்த்து முகிலன் ஒரு பயந்த மாதிரியே தான் இருந்தான். சதுரியா மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சரி முகிலன் டான்ஸ் ஆடணும் விருப்பம் இல்லைன்னா வந்துருன்னு சொல்லிட்டோம். சதுரியா மட்டும் ஆடினாங்க. அவன் கடைசி வரைக்கும் அவன் டான்ஸே ஆடலை, விருப்பமே இல்லை, ஆட முடியாதா. அப்போ லாஸ்ட்டாக அழவோ செஞ்சுட்டான். சரி சதுரியா மட்டும் ஆடட்டும்னு விட்டோம். அதுக்கப்புறம் அவங்க மட்டும் ஆடிட்டே இருந்தாங்க. சதுரியாவுக்கு 3 இயர்ஸ் தான் ஆகிறதுனால உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இல்லையான்னு தெரியல, இல்லைன்னு என்னென்ன கேம்ஸில் அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நாங்கள் விசிட் பண்ணலான்னு போனோம். ஆன்லைன் டிக்கெட் பார்த்திங்கன்னா 350 ஆஃபர் இருந்துச்சு. சரி ஆன்லைன் டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தோம். டிக்கெட் லிஸ்ட்டு செக் பண்ணும்போது எங்களுக்கே ஒரு ஷாக்கு. நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2018 ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணும்போது நான் ஸ்கூலில் போனேன். மேக்ஸிமம் 400-500 தான் டிக்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு. நாங்கள் ஆன் ஸ்பாட் தான் புக் பண்ணோம், ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ஸ்கூல்லேருந்து. இப்போ டிக்கெட் ப்ரைஸ் செக் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷாக். என்னென்னா 1144 சம்திங் இருந்துச்சு பெரியவங்களுக்கு. அது ஜம்போ ஆஃபர்னு போட்டுருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு 895 சம்திங் இருந்துச்சு. இதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன 1000 வந்துருச்சா நம்ம. அப்போ ஓவராலாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ மெகா ஆஃபரில் அதெல்லாம் இருந்துச்சு. அதுவுமே 1415 இருந்துச்சு பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு. சின்ன பசங்களுக்கு பார்த்தோன்னா 1140 சம்திங் இருந்துச்சு. ஓவராலாக நம்ம 4 மெம்பர்ஸ் நம்ம போயிருந்தோம். நமக்கு பார்த்தோன்னா 5000 கிட்ட வருது. என்னடா 1 டேக்கு நம்ம 5000 கிட்ட வருது, என்ன பண்ணலாம், சடனாக வந்துட்டோமே, சரி போகலாமான்னு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது க்ரௌடும் ஜாஸ்தியாக இருந்துச்சா. முகிலனும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. சரி போகலாமா வேண்டாமா முகிலன்ட்டு கேட்டால் வேண்டாம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரி குழந்தைய அழைச்சிட்டு பீச்சுக்கு போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கவே கிட்ஸ் பார்க், நம்மளோட காந்தி சில்ட்ரன்ஸ் பார்க், நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி வந்துட்டோம். அதோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.